ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நியூ இயர் பக்கம் வந்தாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக 2023 முடிஞ்சு 2024 அடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ 23ல் பல விஷயங்கள் நடந்திருக்கும், சில விஷயங்கள் நடந்திருக்காது. நான் எப்பவும் சொல்கிறது ஒன்று தான், நடக்காத விஷயத்தை பற்றி கவலையே படக்கூடாது. நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு காரணம் இருக்கும். ஒரு வருஷமும் டைரி எழுதுவேன். இந்த வருஷம் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வருஷம் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா நம்மளோட லிஸ்ட்டில் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு விலாகில் என்னோட ஃபேமிலியோட நான் ஷேர் பண்ண போகிறேன். நியூ இயர்லேருந்து கண்டிப்பாக டேயை கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஸ்டார்ட் பண்ண உடனே முதல் வேலையாக ஸ்க்ரீன் டைமை கட் பண்ணணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்ச உடனே கண்டிப்பாக ஒரு ½ அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோ, இதுக்குள்ளே ரொம்ப நேரம் இருப்பேன். அது எப்படி டைம் போகுதுன்னே தெரியல. காலையில் எழுந்திரிச்ச உடனே இது பார்க்குறது கண்டிப்பாக தப்பு. ஸோ முதல் வேலையாக ஃபோனை அந்த பக்கம் வச்சுட்டு ஏர்லியராக எந்திரிச்ச உடனே வெளி வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அன்னைக்கு டே ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். நைட்டு ஒரு 9:30க்கு டேயை எண்ட் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 5 o'clock இல்லைன்னா 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் அடிக்கடி விலாகில் சொல்கிறது செல்ஃப் கேர். நம்மளை நாம் ஃபஸ்ட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும். எப்போவுமே குழந்தைங்க, ஹஸ்பண்ட் இப்படி தான் நம்மளோட லைஃப் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு நம்மளை நாமளே லவ் பண்ண ஆரம்பிக்கணும். நான் வாக்கிங் போகும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா உடம்பு கம்மியாக தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போவும் சொல்கிறேன், என்னோட உடம்பு இளைக்கிறதுக்காக நான் வாக்கிங் போகிறதே இல்லை. என்னை நானே ஆக்டிவாக வச்சுக்கணும், என்னை நானே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாக்கிங் போகிறது. எனக்கு பிடிச்ச ஃபுட்டு, அது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சமைச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறது. உடம்பாக இருந்தால் தான் நம்ம வாக்கிங் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளை நாமளே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் தானாகவே நடக்கும். உங்களை நீங்களே லவ் பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் எவ்வளோ பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும்னு. ரீசண்டாக அகாரோ அப்படிங்கிற பிராண்டில் இருந்து ஃபுட் மசாஜர் வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 மோட்டரைஸ்டு ஆட்டோமேட்டிக் மசாஜர் ரோலர்ஸ் இருக்குது. ஸோ இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா பியூமை ஸ்டோன். இது எதுக்குன்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிக்கோங்க, டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களோட இஷ்டம். உங்களுக்கு வேணால் மசாஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டைமர் செட் பண்ணிக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக், மசாஜ் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் அதே ஸ்டாப் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஸ்பா ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மசாஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிட்டிங்க அப்படின்னா காலை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணுறோன்னு வைங்களேன். 10 மினிட்ஸ் அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம உள்ளே மசாஜ் பண்ணதோட நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த பியூமை ஸ்டோனில் வச்சு ஜஸ்ட் ரோல் பண்ணோம் அப்படின்னாலே அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிடுது. ஸ்பா மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பிளக்இன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஷாம்பூ ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பா பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக டைம் செட் பண்ணிவிட்டு உட்காந்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ மசாஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட காலில் வெடிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு அகாராவோட கேலஸ் ரிமூவர் இருக்குது. இதில் 3 இன்டர்சேஞ்சபிள் ஹெட் ரோலர்ஸ் இருக்குது. இந்த 3 ரோலர்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு தகுந்தாற் போல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கிராக்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ் ரீசார்ஜபிள் டிவைஸ். இந்த ரோலர்ஸை ரொம்ப ஈஸியாக அட்டாச்சும் பண்ணிக்கலாம், டிட்டாச்சும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சைடில் 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த ரோலர்ஸ் அந்த டிவைஸ்லேருந்து ரிமூவ் ஆயிரும். அதே மாதிரி அந்த பட்டனை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ரோலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மசாஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேலஸ் ரிமூவர் வச்சு எந்தெந்த இடத்துல டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுமோ அதை நல்லா ரோல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே அது ரிமூவ் ஆயிரும். ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பெடிக்யூர் பண்ண எஃபெக்ட் இருக்கும். ஸோ மசாஜ் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக கொடுத்தாகணும் இல்லையா, அதுக்கு அகாராவோட விர்ஜின் கோகோனட் ஆயிலே இருக்குது. ஜஸ்ட்டு அதில் கொஞ்சம் ட்ராப்ஸ் மட்டும் எடுத்து கால் ஃபுல்லாக மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னாலே நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபுட் ஸ்பா மசாஜர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும்.
ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறது தான். ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டே இருக்கேன், இது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. பட் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் வேணுமே. எப்படியாச்சும் கடையில இருந்து நமக்கு பிளாஸ்டிக் கவர்கள் வந்துடும். பட் அதுக்கு கூட நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, பெங்களூரில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஸோ வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம கிராசரிஸ்க்கெல்லாம் வந்து போகும்போது கண்டிப்பாக இந்த துணிப்பை எல்லாம் வீட்லேயே இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு பேக்கில் போட்டு காரில் அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் பேக்ஸை கேரியே பண்ண மாட்டோம். நம்ம வீட்டில் இருந்து இதெல்லாம் கேரி பண்ணாமல் போகிறங்காட்டி தான் கடைகளில் தேவையே இல்லாமல் 20 ரூபா 30 ரூபா கொடுத்து அந்த கேரி பேக்ஸை வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது. ஸோ பக்கத்தில் எங்காச்சும் போனோம் அப்படின்னாலே கண்டிப்பாக சின்ன சின்ன கடைகளுக்கு போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிளாஸ்டிக் கப்ஸு, அப்புறம் டீ ஊற்றி கொடுக்குற கப்பு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். அதை நாம் முற்றிலும் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருந்து கொஞ்சம் ஸ்டீல் பாக்ஸஸ் எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு காரில் வச்சிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த டைமில் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் இருந்தே இதெல்லாம் கேரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நல்ல ஹைஜீனாக இருக்கும் ஒன்று. இன்னொன்று, அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஜெனரேஷனை நம்ம பாதுகாக்கிறது நம்மளோட கையில் இருக்கு இல்லையா. அதனால் இனிமேல் வந்து பிளாஸ்டிக்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தீர்க்கமான முடிவாக இருக்கிறேன். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா அம்மாவே வீட்டில் ஒயர் பேக் எல்லாம் பின்னுவாங்க. இப்போ அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிருச்சு. அதில் ஒரு 5-6 வாங்கி வச்சாலே இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ மோஸ்ட்லி இந்த சாண்ட்ரோ தான் நான் எடுத்துகிட்டு போவேன் வெளியே போகும்போது இந்த கிராசரிஸ் எல்லாம் வாங்குறது. ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து அதுலேயே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்களும் ஏதாச்சும் டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அன்பேவா உணவா உயிரேவா முன்பேவா என் அன்பேவா. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பார்த்திங்கன்னா ஹெல்த்து தான். ஸோ அந்த ஹெல்த் செக்கப் 6 மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுவேன். அதாவது ஹாஸ்பிட்டலில் போய் ஏதாச்சும் பேக்கேஜ் மாதிரி எடுத்து பண்ணுறது இயர்லி ஒன்ஸ். யூட்ரஸ்ஸு, ஹார்ட்டு, இந்த மாதிரி ரிலேட்டடான செக்கப் எல்லாம் இயர்லி ஒன்ஸ் பண்ணுவேன். வீட்டில் 6 மாதத்துக்கு ஒருக்கா இந்த பிளட் டெஸ்ட் மட்டும் பண்ணிக்குவேன். தைராய்டு, அப்புறம் வந்து ஹீமோக்ளோபின், சுகர் டெஸ்ட்டு, இது எல்லாமே. ஏன்னா சுகரெல்லாம் எப்போ வருது போகுதுன்னே நமக்கு தெரியாது, போகாது வந்தால். ஸோ நாம் வந்து இதில் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது நல்லது. லேடிஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக யூட்ரஸ் செக்கப்பு, பிரெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து அடிக்கடி ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும். இயர்லி ஒன்ஸ் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வருமுன் காப்போம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல். இது எப்படி வரும்? நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டாலே இந்த லைஃப் ஸ்டைல் தானாக வந்துடும். நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ பாரம்பரிய அரிசியை அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். கவனி அரிசி பற்றி நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி மினி பிளாகில் போட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, இதுக்கு ரெசிபி வேணும் அப்படின்ட்டு. நான் வந்து கமெண்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க வந்து இட்லி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இட்லியோட ரெசிபி வந்து கேட்டிருந்தேன், அவங்க ஷேர் பண்ணி நான் வந்து இந்த vlog எடுக்கும் போது அதான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணினேன். இது ஊற வச்சு அடுத்த நாள் அரைச்சு அன்னைக்கு நைட்டே சுட்டு பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. கண்டிப்பாக மினி vlogல வந்து அந்த இட்லி ரெசிபி போட்டுட்டு யார் வந்து இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்ட்டு நான் அந்த vlogலேயே சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பிராய்லர் கோழி, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கோம். நாட்டுக்கோழி எனக்கு வந்து ரொம்ப ரேராக தான் இங்கே கிடைக்கும். அதனால் இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சீ ஃபுட்டை ஜாஸ்தியாக எடுத்துக்கணும் அப்படின்ட்டுருக்கேன். இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், சிக்கன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து சீ ஃபுட்ஸாக எடுத்துக்கிறது நல்லது அப்படின்ட்டு. பாப்பாக்குமே இதுதான் பிடிக்கும், மித்துக்குட்டிக்கும் வந்து ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சின்ன வயசில் இருந்தே அவங்களையுமே இந்த மாதிரி சீ ஃபுட்டுக்கு அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. முட்டையும் அப்படி தான். பிராய்லரை விட்டுட்டு நாட்டுக்கோழி முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாச்சும் தேடி பிடிச்சி வாங்கினாலும் குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் உடனே நடக்காது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க வேண்டியது தான்.
மோஸ்ட்லி ஃபுட்டை வேஸ்ட் பண்ணுறது யாருக்குமே பிடிக்காது. இதை கண்டிப்பாக வந்து நாம் அவாய்ட் பண்ணியே ஆகணும். எப்படியும் நாம் வந்து அளவாக செஞ்சால் போதும்னு நினைப்போம், அப்படி இப்படின்னு ஜாஸ்தி ஆயிரும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சாப்பிட்டு நமக்கு மிச்சமாகுது அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னாலே கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற செக்யூரிட்டி இல்லை பொம்மை செய்கிறவங்க இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துருவோம். பட் இருந்தாலுமே நம்ம பிளேட்டில் போட்டுட்டோம் அப்படின்னா அதில் பச்சை மிளகாயை தவிர மற்ற எல்லாத்தையுமே சாப்பிடணும் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லுவார். அவரோட பிளேட்டில் எதுவுமே வைக்க மாட்டார், ஒரு சாப்பாடு கூட அதில் இருக்காது. ஸோ பாப்பாவையும் மித்துக்குட்டியும் முடிஞ்ச அளவுக்கு அவர் கூட உட்காந்து சாப்பிட வைப்பேன். ஏன்னா அவர் வந்து க்ளீனாக சாப்பிடல அப்படின்னா விட மாட்டார். ரீசெண்டாக நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், இந்த vlogல ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். இந்த பிளேட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு யாருக்கு தான் தோணும்? இந்த பிக்சரை ஒரு 2 நிமிஷம் நல்லா உத்து பாருங்களேன், கண்டிப்பாக வாழ்நாளில் எப்போவுமே ஃபுட்டை வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். நெக்ஸ்ட் வீட்லேயே வந்து வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் புது ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். 2 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு ராகி கேக். ஒரு கப்பில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி, 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 கப் பால், 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கட்டியே இருக்கக்கூடாது, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அவன் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 2 நிமிஷம் வந்து டைம் செட் பண்ணி உள்ளே வச்சு எடுத்தால் போதும். அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணேன். மித்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணிலா எசன்ஸ் வாசம் வந்தாலே சார் வந்து ரெடி ஆயிடுவார், அவருக்கு வந்து கேக் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. அந்த இடத்த விட்டு மூவ் ஆகவே மாட்டான். ஸோ அந்த கப்பு வந்து சின்னதாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கேக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வெளியே வடிஞ்சு வந்துருச்சு. ஆனால் 2 நிமிஷம் அப்படிங்கிறது ஓகே தான். நான் வந்து 2.5 நிமிஷம் வச்சங்காட்டி அது பொங்கிருச்சா என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லையா. பட் வடிஞ்சு வந்துருச்சோ தவிர அந்த கேக் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தி. ராகி, நாட்டு சக்கரை இதுதானே போட்டு பண்ணுறோம். அதுவும் சிம்பிளான ரெசிபி. குழந்தைகளுக்கு ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இந்த மாதிரி ரெசிபியை குயிக்காக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ நிறைய ஆப்பெல்லாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ ஃபுட்டு வேணும் அப்படின்னா டக்குன்னு அதில் ஒரு 200-300 ரூபாயை செலவு பண்ணி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்துறோம். ஸோ அதை வந்து ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு ஆரோக்கியமானதாக பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோட முக்கியமான ரெசல்யூஷன் சொல்லலாம். பூவாய் பூ பூவாய் நான் நானா கேட்டேன் என்னை நானே நானியா நெஞ்சம் சொன்னதே முன்பே வாய். ஃபேமிலி டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. நான் வந்து பெருமைக்காக சொல்கிறேன்னு நான் நினைக்கல. பட் இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த 3லேயும் வந்து அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ எடுக்கணும், போஸ்ட் பண்ணணும், அப்புறம் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி வந்து காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் அதிகமாக அதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தெரியுது. மித்துக்குட்டிக்கூட பாப்பா கூடயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஹஸ்பண்டும் ஒரு 8:30க்கு வருவார், பட் 8 to 10:30 வந்து கண்டிப்பாக மித்துக்குட்டி பாப்பா கூட இருப்பார். பட் நான் வந்து அவங்க கூட இருக்கிற நேரம் ரொம்ப கம்மின்னு தான் எனக்கு தோணுது. பட் இந்த டைமை எல்லாம் நான் மிஸ் பண்ணினேன் அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது இந்த அழகான நாட்கள் எல்லாம் எனக்கு கிடைக்காம போயிடும். அதனால தான் வந்து இயர்லியராக டேயை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு குழந்தைங்க கூட கொஞ்சம் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது இந்த நியூ இயரில் முக்கியமான ரெசல்யூஷன் கூட. 2 பேரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சி, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதையெல்லாம் வந்து கண்டிப்பாக மாற்றியே ஆகணும். இதுக்கு வந்து டைம் எடுத்துக்க கூடாது, இதெல்லாம் உடனே மாற்ற வேண்டிய விஷயங்கள். ஸோ கேப்ஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதாவது 30 வயசு அப்படிங்கும்போது நமக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்து ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆயிரும் சரியா. அடுத்த
இருக்கிற ஒரு 20-25 வருஷம் நம்ம ஃபேமிலியோட க்ரோத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஒருத்தரோட சேலரி வச்சு கண்டிப்பாக நம்மளால ஃபேமிலியை ரன் பண்ண முடியாது. அது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு முடியவே முடியாது அப்படின்னு தான் சொல்லலாம். 2022 டிசம்பர் 31 ஒரு ஹாஸ்பிட்டலில் பாப்பாட்ட உட்காந்து நான் சொல்கிறேன், 2023 டிசம்பர் 31 இந்த ஹோம் சீசன் வித் லவ் கண்டிப்பாக 1 lakh சப்ஸ்கிரைபரை டச் பண்ணோம் அப்படின்ட்டு. அப்போ கூட பாப்பா வந்து சிரிச்சிட்டே சொல்லிட்டு இருந்தா, பிரியமுடன் அபியாட்ட ஆயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஆகாது பாப்பா, பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம், கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ டிசம்பர் 31 2023 நமக்கு வந்து 3 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 30 இயர்ஸ் வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தாச்சு. அதுலேயே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இப்படியே இருந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து உலகம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டேலண்ட்டை வச்சு எப்படி மேலே போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ ஹோம் சீசன் வித் லவ் 2024 டிசம்பர் 31 வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இயர் நாம் எடுக்கிற ரெசல்யூஷனில் கண்டிப்பாக சொல்கிறேன். நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு டைம் போயிட்டே இருக்கும், நாம் லேசியாக தான் இருப்போம். நாட்கள் போகுமோ தவிர நம்மளோட க்ரோத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஸோ இன்றை செய் நன்றி செய். சின்ன வயசில் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஹாபி இருக்கும். பட் பெருசானதுக்கப்புறம் அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், ஏன்னா அதுக்கான டைம் இருந்திருக்காது இல்லையா. ஸோ எனக்கு வந்து கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு 10 வருஷத்தில் வந்த எனக்கு புது ஹாபின்னு சொல்லலாம். அதை தவிர எனக்கு வந்து டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அப்பப்போ நான் எங்கேயாச்சும் வெளியே கிளம்பும் போதோ இல்லை வெளியே போகும் போதோ அந்த ஹாபி எல்லாம் கொஞ்சம் வெளியே வரும். ஆனால் இந்த கார்டனிங்கில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எப்போ ஜாஸ்தியாக இருக்குதோ, இல்லை கொஞ்சம் வந்து மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும்னு தோணுமோ, அப்போ நமக்கு பிடிச்ச ஹாபியில் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்ச ஹாபி உங்களோட ஃப்யூச்சராக கூட இருக்கலாம். திங்க் பண்ணி பாருங்கள், இதிலிருந்தே உங்களால் ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது கூட நீங்கள் பண்ணலாம். பிடிச்ச விஷயங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அது ஈஸியாக ரீச் ஆகும். இந்த ரெசல்யூஷன் எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேமிலிக்காக, அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. நிறையா பேர் வந்து அக்கா பூச்செடிகள் வளர்த்துறதுக்கு பதிலாக காய்கறி செடிகளில் வளர்த்துங்கக்கா, அது ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நானும் 1-2 வந்து வளர்த்திருக்கேன், பட் எனக்கு அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்மக்கிட்டேயும் வந்து டெரஸில் பார்த்தீங்கன்னா சில செடிகள்லாம் இருக்குது, ஆனால் அதை வந்து கரெக்டாக நான் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. பூச்செடிகள் பார்க்குற அளவுக்கு எனக்கு வந்து அதுக்கு டைம் இல்லைன்னு தான் சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு வந்து புது செடிகள் எதுவும் வாங்கி வைக்கிற மாதிரி இல்லை. ஆல்ரெடி நம்மளோட க்ரோ பேக்கில் கொஞ்சம் செடிகள்லாம் இருக்குது, பட் அவ்வளோ நான் வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல. அதை வந்து நல்லா வளர்த்துனதுக்கப்புறம் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு செடிகளாக வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் 2024 நம்மளோட வெஜிடபிள் கார்டன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஜோதி, நீமா ஜெயராஜ், கல்பனா, கலையரசி, நாசிகா, அபிராமி ராஜா, அபிதா, கலாநிதி, தீபிகா மணிவண்ணன், மகாஸ்ரீ, அஜ்மல், கண்ணன், நவீனா, பவிஷா சக்தி, ரம்யா, சஹானா, தீக்ஷனா, விஜி, மனோஜ் ஹரி, வைஷு, வினித்ரா சக்திகுமார், அர்ச்சா சுந்தரன், பிரவீனா செல்வராஜ், மோனிகா, ரித்தன் ஷஸ்திகா, ஜைனாப், கௌதம், யஷ்வந்த், கௌரி செந்தில், யாஸ்மின், மணிகண்டன், கோபிகா, வித்யா பிரியா, ஷானா சையத். பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த பர்த்டே விஷஸ். அதே மாதிரி திருமண நாள் செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. இன்று போல் என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ நம்மளோட டெரஸ்லேயே வந்து அந்த செரி டொமேட்டோ, அப்புறம் லெமன் செடி, ஒரே ஒரு பப்பாளி செடி வந்து வந்திருந்தது. அதை வந்து குட்டி குட்டி ட்ரம்ஸில் வந்து வச்சுருக்கேன். இதே வந்து போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா வந்து டெரஸ் கார்டனிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், அதில் வந்து இந்த மாதிரி ட்ரம்மில் தான் வச்சுருக்காங்க. பார்க்கலாம், ஹைப்ரிட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுவே போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் புதினா வந்து ஒரு டப்பில் வந்து வச்சிட்ருக்கேன். இதெல்லாம் ஆல்ரெடி வச்சுருந்தது தான், பட் மெயின்டைன் வந்து பண்ணல.
பார்ப்போம். ஈஸியா வளர்ற மாரி செடிகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு வளர்த்திட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பான வெஜிடபிள் கார்டனுக்கெல்லாம் போலாம். உங்களுக்கும் வந்து ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க. நம்மளோட டெரஸ்ல வந்து அந்த கிரீன் நெட் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் வந்து விழுந்துருச்சு. டெரஸ்ல நல்ல வெயில் அடிக்கும். அந்த வெயிலுக்கும் தாங்குற மாதிரி ஏதாச்சு பிளான்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நானும் வந்து அத கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்குறேன். கார்டனிங்கு, ஹவுஸ் கிளீனிங் இதெல்லாம் பண்ணும்போது மித்துக்குட்டி என் கூட தான் இருப்பாரு. பாப்பாவ காட்டிலும் இவனுக்கு வந்து இன்வால்வ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நாம எது பண்றோமோ அத பார்த்து பார்த்து குழந்தைங்க பண்ணும் இல்லையா? அதனாலேயே நான் வந்து அவன் முன்னாடி பண்றதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து தான் பண்றது. நல்ல விஷயங்கள் வந்து அ ஈஸியா அவங்களுக்கு போய் சேருதோ இல்லையோ, கெட்ட விஷயங்கள் குழந்தைகளுக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துரும். அதனால தான் ஒவ்வொரு விஷயமும் கொஞ்சம் பார்த்து பார்த்தே அவனுக்கு வந்து டீச் பண்ற மாரியே நாங்களும் பண்றது. ஸோ கார்டனிங்ல சாருக்கு வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்து பழகுறங்காட்டி தான் அவன் வீட்டில் இருக்கிற இன்டோர் பிளான்ட்ஸ் எதையுமே வந்து பிச்சு எறியறதில்ல. அப்புறம் அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்கிறது தான். ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, இந்த மாரி வீட்ல வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சோம் அப்படின்னா, என் பையனும், பொண்ணும் விடுறதே இல்ல. அத பிச்சு வீசிர்றாங்க நைட்டுக்குள்ள அப்படின்ட்டு. அது வந்து இருக்கும் கண்டிப்பா. ஸ்டார்ட்டிங்ல. பட் நீங்க வந்து அத எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது, குழந்தைங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து அத அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க. ஒரு பூ கூட கையில வந்து புடுங்க மாட்டாங்க. ஸோ சின்ன குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவங்களே நமக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இந்த நியூ இயருக்கு இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே எடுத்த உடனே அதே டைமில் நடக்காது. கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா உடனே ஒரு மாற்றத்தை கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால் படிப்படியாக இதையெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு 2024 அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக இதை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். நீங்களும் வந்து நியூ இயரில் எந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் சரியா? 2023ல் நான் லேர்ன் பண்ண சில லெசன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணட்டா? அதாவது யாருக்கிட்டேயும் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கவே செய்யாதீங்க. இவங்க வந்து நமக்கு இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணாத போது அது நமக்கு பெரிய ஏமாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டியை பக்கத்தில் வச்சுக்கவே வேண்டாம். நான் எப்பவும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். 90% ஆஃப் பீப்புள் நம்மளை வந்து பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணுறாங்களா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 10% தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருங்க. எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் கடவுள் வந்து நம்மளை சோதிக்கிறாருன்னு அர்த்தம். இன்னும் வந்து நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறியா இல்லையா, இந்த கஷ்டத்தை வந்து உனக்கு கொடுத்தா நீ தாங்குவியா மாட்டியா அப்படின்ட்டு நமக்கு ஒவ்வொரு கஷ்டத்தையும் கொடுத்து ஸ்ட்ராங் பண்ணுறாருன்னு அர்த்தம். கண்டிப்பாக இதுக்கு சூப்பரான ஃப்ரூட் உங்களோட ஃப்யூச்சரில் இருக்கும். அதனால் இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு எல்லா கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக 2024 வரவேற்று நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோட 2024 உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப வெற்றிகரமாகவும் ஆரோக்கியமாகவும் அமையணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். ஸோ இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீக் இன்னி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருங்க. அன்பே வா